ஓகே அந்த பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள இவங்களே அந்த பொண்ணு நீ லவ் பண்றேன்னு என்னைய கிளப்பி விட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து போகும்போது சுதாகர் கத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு சண்டை போட்டு ஏப்பா இதை நினைக்கிறேன் நான் பொண்ணு நினைக்கலையே. ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணு அப்படிதான் லவ் பண்ணான். இல்ல நாங்களும் எங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நடந்துருக்கு. நீங்க எப்படி லவ் பண்ண டைம்ல சின்ன வயசுல நீங்க சொல்லிடுவீங்களா? அப்பெல்லாம் மெசேஜ்ல நாங்க பேசிடுவோம், பேசதான் வராது. நீ சொல்லிருக்கியாடா உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்? அவங்கள தவிர மத்த எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன். அவங்களுக்கு எப்படி மத்த எல்லாத்துக்கும் தெரியும் இவன் வந்து இந்த பிள்ளை லவ் பண்றான்னு, அவங்களுக்கு மட்டும் தெரியாது. பாருங்க 6th படிக்கும்போது ஒன்று, 12th படிக்கும்போது ஒன்று, காலேஜ் படிக்கும்போது ஒன்று ஏதாவது ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் விழும்போது ஓகே, செகண்ட் டைம் எல்லாம் முடியல என்னால. இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அவர் என்னால கீழே விழுந்துட்டேன். அவங்க விழக்கூடாது, என்ன பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு போறாங்க, இங்க வாங்கடா உங்களுக்குலாம் என்னடா வயசு கேவலமா பேசி அவங்க அதோட பிரேக்கப் ஆகி நிறைய அளவு பிரிச்சிருக்கேன். அந்த சாபம் தான், அந்த சாபம் தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். அதுல ப்ரோ நீங்க சொல்லுங்க, லவ் அப்படின்ற படங்கள் நீங்க நிறைய பண்ணியிருந்தாலுமே வந்து இதுல ரொம்ப சேலஞ்சான விஷயம் லவ் சொல்லாம தான் நீங்க படம் ஃபுல்லா லவ் பண்றீங்க அப்படின்னு நான் ஆகாஷ்ல. ஸோ இதை கேட்கும் போது யூ தாட் யூ கேன் புல் ஆஃப் திஸ், இந்த இது பண்ணிட முடியும்னு தோணுச்சா? எப்படி இருந்துச்சு இந்த கதையா கேட்கும் போது? இப்போ நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு, பட் லவ் சொல்லாத ஒரு லவ் படம் கஷ்டமா தான் இருந்தது. ஐ மீன் நல்லா இருந்தது, பட் நான் ஆகாஷ் கிட்ட ஒண்ணு தான் கேட்டேன். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த 49, 48 அப்படின்னு சொல்லி வரும்ல, எண்டில் அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்ல, லிப் இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல பிளாக் ஸ்கிரீனா இருக்கட்டும், அங்க அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எடுக்கப்பட்டது உண்மைதான், எடுத்தோம் டப்பிங்லயும், ஆனா ஆர்டிஸ்ட்ல இருந்து அழிக்கப்பட்டது உண்மை. நல்லா இருந்தது ப்ரோ. என்கிட்ட 2 பேர் மெசேஜ் எல்லாம் பண்ணி சொன்னாங்க ப்ரோ, இதே முரளின்ற டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எடுத்திருக்கோம் கிளைமேக்ஸ், கடைசி வரைக்கும் அதனால சொல்லல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆகாஷ் சார், இந்த படம் வந்து உங்களோட பயோபிக் அப்படின்னு வெளியில ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பயோபிக் இல்லையா? ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணு அப்படிதான் லவ் பண்ணான். இல்ல நாங்களும் எங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நடந்துருக்கு. உண்மையிலே மண்டே அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து பிசிக்ஸ் கிளாஸும் டியூஷனுக்கு டென்னிஸ்க்கும் ஏதாவது ரொட்டீனா இருக்கும். தினைக்கு பாப்பா நான் பேசவே மாட்டான், ஆனா ஒரு பொண்ணு தான் மாத்தி அப்படியே இருக்கு. நீங்க எப்படி லவ் பண்ண டைம்ல சின்ன வயசுல நீங்க சொல்லிடுவீங்களா? ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிருக்கீங்க, எழுதி கொடுப்பீங்களா? சொல்லிருக்கீங்களா? ஏய் வெயிட், அந்த கதையை சொல்லுங்க. இல்ல அப்பெல்லாம் மெசேஜ்ல நாங்க பேசிடுவோம், பேசதான் வராது. சொல்ல தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட் நீ சொல்லிருக்கியாடா உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்? இல்லம்மா நான் சொன்னது இல்லம்மா, நான் வந்து எப்படிலாம் சொல்லக்கூடாதோ அந்த மாதிரி மூலமா சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். அப்ப சொல்ல அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதே மாதிரி அது எப்படி அத லிஸ்ட் போடு, அப்புறமா என்ன சொல்லு. நான் வந்து அவங்கள தவிர மத்த எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன். அவங்களுக்கு எப்படி மத்த எல்லாத்துக்கும் தெரியும் இவன் வந்து இந்த பிள்ளை லவ் பண்றான்னு, அவங்களுக்கு மட்டும் தெரியாது. தூரமா நம்ம காலேஜ் டயத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாமே ஒன் சைடு தான். ஸ்கூல்ல ஒன்று, 6th படிக்கும்போது ஒன்று, 12th படிக்கும்போது ஒன்று, காலேஜ் படிக்கும்போது ஒன்று, எல்லாமே ஒன் சைடு. எல்லா வாட்டியுமே இப்படி தூரம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, பஸ் ஏறிட்டாங்க, சேஃபா வீட்டுக்கு போயிடுவாங்க, ஓகே பார்த்துட்டு ஓகே, இப்படியே போயிடுச்சு. காலேஜ்லலாம் வந்து லிட்டரலி நான் வந்து ஏதாவது ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து அப்படியே இல்ல வரைஞ்சு ஆர்டிஸ்டா மாதிரி ஆர்ட்டா வரைஞ்சு கொடுத்தேன். என் மனசு இந்த டிராயிங் வேணா நான் வச்சுக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணு அப்படியே வரைஞ்சு கொடுத்தேன். டிராயிங் நல்லா இருக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் நடக்கல. அதோட அதான் என் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொபோசல் ஸ்கில். பாருங்க படம் வரைஞ்சாராம், நானும் அதே கலை தானே படித்தேன். ஜூனியர் ஆமா ஜூனியர் சுதாரண லோஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க சொல்லுங்க.
அது நான் லவ் எல்லாம் பண்ணல. எனக்கு தெரியும், சொல்லுங்க என்ன. இல்லடா நான் வந்து அப்ப அந்த டைம்ல வந்து எல்லாரும் வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, ஓகேடா இந்த பொண்ணு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள இவங்களே அந்த பொண்ணு நீ லவ் பண்றேன்னு என்னைய கிளப்பி விட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து போகும்போது சுதாகர் கத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு சண்டை போட்டு ஏபா இதை நினைக்கிறேன் நான் பொண்ணு நினைக்கலையே. அது ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம், அதனால இங்கிலீஷ் தான் பேசணும். தமிழ்ல பேசினா ஃபைன் போடுவேன். அது வந்து என்ன நினைக்கிறேன் கேட்டு அப்புறம் வந்து அது பேசி சண்டையாகி நல்லாவே பண்ணலடா விட்டுட்டேன். அப்புறமேல சரி இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம்னா +1 படிக்கும்போது சரி அப்பயாவது ஏதாவது ட்ரை பண்ணலான்னு போனா யாரை நம்ம செலக்ட் பண்ணி கிட்ட போனோம் அண்ணான்றாங்க. சரி போங்கடா நீங்க அண்ணா சொல்லி வச்சிருக்கீங்க நான் லவ்வே பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லவ் பண்ணவங்களை கலாய்க்கிறது அந்த மாதிரி செங்கல் சைக்கோ மாதிரி எரிஞ்சு பிரிக்கிறது. நான் காலேஜ் ஃபைனல் இயர்ல அந்த கேங்கா மாறிட்டேன். சுதாகரன் வந்து எந்த காலேஜ் ஒப்படைக்கும் போது எங்க ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல லவ் பண்ணுவாங்க நிறைய பேர். லவ் பண்றாங்க இல்ல, லவ் பண்றவங்க ஒன்னா சேர்ந்து வெளியே கிளாஸ்ல இப்ப லவ் பண்ணா ஏதாவது சொல்லிடுவாங்க, இங்க வந்து நாங்க ஈவென்ட் போறோம் அப்படின்னு லவ் பண்றது ஒரு லவர் கூட எல்லாரும் பிரிங்கடா அப்படின்னு பொறுப்பு என் கையில பேட் இருக்கு. இப்ப மூடர் கூட யாரு பேசல அடின்ற மாதிரி லவ் பண்ணிக்கிருப்பாங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு போறாங்க, இங்க வாங்கடா உங்களுக்கு எல்லாம் என்னடா வயசு கேவலமா பேசி அவங்க அதோட பிரேக்கப் ஆகி நிறைய லவ் பிரிச்சிருக்கேன். அந்த சாபம் தான் அந்த சாபம் தான். ஆனா சரி வித்தியாசமான அதுக்காக சொல்றேன், அப்படி இருந்துமே சில ஜோடி இருப்பாங்க இல்ல கைய இப்படி பிடிச்சு பாத்துருப்பீங்க, இங்க இருந்து இது வரைக்கும் ஒட்டின மாதிரியே இப்படி போவாங்க போயிங்க அப்படின்ற மாதிரி. உங்க காலேஜ் என்ஐடி உங்க காலேஜுக்கு தான் நாங்க கல்ச்சுரல்ஸ் வருவோம். இவர் மிஸ்டர் ஃபெஸ்டம்பராமே ஃபேஷன் ஷோலாம் பயங்கரமா பண்ணுவாராமே. ஓ ஷாக் ஆயிட்டேன். அது வந்து ஃபேஷன் ஷோவா இதே அந்த இன்டர்வியூல சொன்னா. ஆனா நான் வந்து 2017ல அவங்க காலேஜ்ல சரி நான் அவாய்ட் பண்ணேன். அடுத்து நீங்க சொல்லுங்க எந்த ஃபேஷன் சொல்ல போறீங்க? சத்தியமா பார்த்தது 2018 பேட்ச் நான். நீங்க 18 நீங்க அதாவது கிராஜுவேட் பண்ணது 2022. ஓகே நான் 17 பேட்ச்ல முடிச்சிருக்கீங்க. அப்ப வாங்க 17 முடிச்சிட்டீங்களா? நான் 17 முடிச்சேன். நீ போனதுக்கு அப்புறம் வெளிய வந்து இங்க வந்து நல்ல வேளை நான் காலேஜ்ல இல்ல. ஏங்க இல்லன்னா அந்த கதையெல்லாம் சொல்லிருப்பேன் நான். ஆனா அந்த காலேஜ்ல போனாலும் ஒரு வைபா இருக்கும். எல்லாம் அன்னைக்கு சாரி ஒரு குர்தா போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. டக்குனு வந்தா என்ன சும்மா இங்கிலீஷ்லயே பேசுறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் காமெடி ப்ரோக்ராம்ல வந்து ஃபுல்லா உட்கார்ந்திருப்பாங்க. சீரியஸாவே யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரிதான் நம்ம விஜய் முறையில வந்து உங்க கேரக்டர் தவிர இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா யார சொல்லலாம்? பிரீத்தி சுதாகர் கேரக்டர் எஸ்டிஆர் ஃபேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஓகே எனக்கு ஏஞ்சல் தான் சொல்லணும். சரி ஏஞ்சல் யார சொல்லனா உன் பேர் நீயே சொல்லு. இல்ல எனக்கு பாப்பா கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அது பாப்பா மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா எனக்கும் அவர் கேரக்டர் எனக்கு சுதாகர் and பாப்பாயா டிராவல்டே சொல்லி தான் ஆகணும். சொல்லுங்க என்ன ஏதோ வேண்டாத பர்சன் மாதிரி இருக்குது. சரி வச்சுக்கோங்க. இல்ல ஜூஜரோட இன்ஸ்பயர்ட் கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த கேரக்டர் முடியும். சுதாகரன் கேரக்டர் அதோட ரொம்ப சாய் ப்ரோவால பண்ண முடியல நம்ம படத்துல ஒரு பார்ட் ஆஃப் தி படம். எப்படி ரெண்டையும் மேட்ச் பண்ணீங்க ப்ரோ? அது எவ்வளவு டஃபா இருக்கு? அதுக்கு முன்னாடி மனோஜ் சார் பண்ணிட்டது இல்ல. நடுவுல பண்ணாங்க. இப்ப இதுவாவே இடமாவே வரல. ஜாகரிக்கு அவரு அங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணிருக்காரு. நல்லா சூப்பரா பண்ணிட்டாரு. ப்ரோமோ வந்து ஷூட் நான் ப்ரோமோ அவரே பண்ணேன். அவர்தான் பண்ணாரு. மனோஜ் சார் தான் பண்ணாரு. சோ அங்கேயே நாங்க ரெக்கி பண்ணிட்டு வந்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் சாய் தான் வர வேண்டியது. சாய்க்கு விசா இஷ்யூஸ். அதுல வந்து என்ன பண்ணிட்டாரு ப்ரோ, எங்களெல்லாம் டீம் அமெரிக்கா, அவர் வந்து அதித்தியோட சேர்ந்துட்டாரு. நிறைய பேத்துக்கு டீம் கிடைக்கல. ஒரு 10 பேர் கிடைக்கல. அவங்க எல்லாம் ஒரு கேங். சரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் சொல்லவே இல்ல ப்ரோ படத்துல? நான் நடிக்கவே இல்லைங்க. இல்ல ப்ரோ நடிச்சது நீங்க எந்த கேரக்டர் பிடிச்ச எழுதுனீங்க? எல்லா கேரக்டரும் இல்ல எனக்கு வந்து. ஆனா உண்மையிலே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படி இருந்தான். சுதாகர் மாதிரி. அதுவும் விக்ரம் இல்ல, வேற ஒரு பையன். அவன் உண்மையிலேயே 10th வரைக்கும் எங்க கூட படிச்சான். 11th பாலிடெக்னிக் போயிட்டான். இப்போ வரைக்கும் அவன் பார்க்க எங்கன்னே தெரியல. அதனாலதான் ஸ்கூலுக்கு போட்டு இருக்க மாட்டாரு கேரக்டர்லயே. அவர் கிடைச்சா பிறகு தான் சொல்லிடுவோம் ப்ரோ. அருண் ப்ரோ பாலிடெக்னிக் காலேஜ் படிக்க போறீங்க, அப்படியே போயிட்டீங்களா? ஆமா இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ரீகனெக்ட் ஆவாங்க பார்த்துட்டு.
ஆமா திருப்பி நீங்க வந்தாதான் அடுத்த பார்ட்ல இவர் இருக்காரு வாழ்க்கை என்னன்னு நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனா எனக்கு அடுத்த கேள்வி இல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் இடம் கேளுங்க. நீங்க கேளுங்க. நான் கேக்குறேன். ரக்ஷனோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐயோ அது சொன்னா எப்படி போச்சு? ஏன் கேட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. சொல்லுடா. என்ன சொல்றது? எது ஃபர்ஸ்ட் லவ் எதுன்னு சொல்றது? எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து இந்த லவ்வா இந்த விஷயமா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா இந்த ஃப்ரெண்டோட லவ் ஹெல்ப் பண்ண போயிட்டு தான் இருந்தேன். டக்குன்னு அந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல வேற அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க, ஆனா என் ஃப்ரெண்டு பக்கத்துலயே இருக்கான். அதனால வந்து அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா. நீங்க ஃபர்ஸ்ட் லவ்ல ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்பா. ஒரே கேள்வி சுத்தி பாத்துக்க. எங்க இருந்து ஆரம்பிங்க? இங்க இருந்து ஆரம்பிங்க. சரி அடுத்து அமெரிக்கா. நம்மளோட ஷூட்டிங்ல ஒரு மேஜர் சங்க் வந்து அமெரிக்கா மெமரிஸ். எனக்குலாம் forever in my heart தான். அமெரிக்கால இங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மெமரினா என்ன? ஃபேவரட் என்ன திங் பிடிச்ச ஃபுட் என்ன? அமெரிக்கா ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அது சம்பந்தப்பட்டு சுத்தி நம்ம சாப்பாடு தான் நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்டோம். அது மாதிரி கேக்குறேன். சோ அதான் முக்காவாசி நேரம் அங்க போய் நம்ம ஊர் ஐட்டத்தை தான் தேடி தேடி சாப்பிட்டு இருந்தோம். அதை தாண்டி ஆனா யூஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வெசல்னு ஒரு இடம் போயிருந்தோம். அந்த இடம் ஈவினிங் கரெக்டா அது முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு ஆமா ஒரு தியேட்டர்ல படம் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே குடிச்சிட்டு படத்துக்கு போயிருந்தீங்க? இல்ல ப்ரோ, அந்த படம் அங்க ஸ்கிரீன் பண்ணிட்டாங்க ஓபன் தியேட்டர்ல. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு யூஎஸ்லயே ரொம்ப பிடிச்ச இடம் தான். சூப்பர். ஏஞ்சலின் நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அத்தரை வந்து நம்மள எங்கயாவது சாப்பிட கூட்டு போவாங்க. அப்படி ஒரு வாட்டி வந்து அந்த முசல்ஸ் வாட் இஸ் இட் அந்த மசில்ஸ் ஷெல்லோட இருக்கும்ல, ஆமா ஆமா, அது ஒரு பெரிய பவுல்ல மிஸ்டர் பீன் ஒரு இடத்துல போட்டு ஒளிச்சு உட்கார்ந்து ப்ரோ. அது அப்பதான் நான் பாத்திருக்கேன். சிப்பி அது ஒரு பெரிய பவுல் நிறைய வாங்கி வச்சுட்டு நம்ம 4 பேர் உட்கார்ந்து அத சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் செம்ம மெமரிஸ் எனக்கு. அது செம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேற சாப்பிடுறோம். நல்லா இருந்துச்சு. அது செம்மயா இருந்துச்சு. ஒரு பவுல் காலே நாங்க ரெண்டாவது பவுல் வாங்கா வச்சு நிறைய கூட சேர்ந்துருச்சு. அவ்வளவுக்கு கடலை மாதிரி. மிஸ்டர் பீன்ல பார்த்து நானும் வாங்கி சாப்பிடலாம்னு ஒரு தடவை வாங்கினேன்டா. அது போட்டா அதே எக்ஸ்பிரஷன் தான் வருது. நீங்க போக மாட்டேங்குது. அது என்னடா அதுங்கற மாதிரி வாங்கிட்டேன். நீங்க சொல்லுங்க அமெரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ். நான் நியூயார்க் போனாரு அவரு. நான் அதுக்கு முன்னாடி ஒருத்தர தமிழ் சங்கத்தை கூப்பிட்டாங்கன்னு போயிருந்தேன். அப்போ வந்து நியூயார்க்ல போனோம்னா நடங்க போலாம் வாங்க பார்க் சென்டர் பார்க் போலாம்னாங்க. போறோம் போயிட்டே இருக்கு. இன்னும் 2 தடவை வந்துடும் 3 தடவை பக்கம் தான் போலாம் நினைச்சு கூட்டு போனா 10 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டு போய் பார்க்ல போனா எல்லாம் வெயில். நம்ம நிழல்ல போய் உட்காரோம்ல, அங்க எல்லாம் சட்டையை கட்டிட்டு வெயில்ல படுக்கிறாங்க போயிட்டு. எல்லாம் போயிட்டு எல்லாம் அந்த பக்கம் அந்த சம்மர்ல போயிருந்தேன். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டையே போடாம சுத்திட்டு இருக்காங்க. அங்கிட்டு அது எல்லாம் போட்டிருக்காங்களேன்னு பாத்துட்டு இருந்தோம். அந்த பார்க்ல இருந்து அடுத்த எண்டுக்கு போலான்னு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, இங்க இருந்து திருப்பி நம்ம ஹோட்டல் போலாம்னு சொல்லிட்டு அப்படியே எம்பயர் ஸ்டேட் பில்டிங் பாப்போம்னு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அங்க நடந்து போகும்போது இங்க இந்த ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல அங்க அந்த மாதிரி இடங்கள் இந்த இடத்துல எல்லாம் இதை எடுத்திருப்பாங்க. பேசிட்டு அப்படியே இதுக்கப்புறம் போனா இதயம் முரளி இங்க தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணோம்ல ஒரு 10 நிமிஷமா ஆமா அந்த டைம் ஸ்கொயர்ல அந்த ஒரு சீக்வென்ஸ் அந்த டான்ஸ் சீக்வென்ஸ் ஷூட் பண்ணும்போது ஆமா கரெக்டா 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். கேமரா கரெக்டா வரணும், நம்ம எல்லாம் ஒழுங்கா ஆடணும், அவங்க வரவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இட் வாஸ் லைக் ஆமா பெஸ்ட் ஸ்பாட் மெமரி. நீங்க சொல்லுங்க. பிரீத்தியோட இருக்க சொல்லுவாரா இல்ல கைட் கூட இருக்க சொல்லுவாரா? யார் இருக்குது எந்த பிளேஸ்? டிராவலோட இருக்கிற சொல்றாரா கடைசில? ரக்ஷனோட இருக்கிறதா சொல்றாரு. எங்க இதயத்துல இருக்க யோசிக்கிறேன். நான் இத சொல்லலாம். நம்ம அன்னைக்கு காலைல வொர்க் அவுட் பண்ண நம்ம ஜாகிங் பண்ணோம்ல. ப்ளீஸ் அப்படி தூக்கிட்டு இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்துச்சு ஐஸ் ஸ்கேட்டிங். நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன். எத்தனை வாட்டி ஊர் சூப்பரா பண்ணுவாரு. இவன் ஸ்கேட்டிங்னாலே ஓடிடுவான் எப்பவுமே. என் வீடியோ இருக்குல உங்களுக்கு இருக்கு அதுவும் இருக்கு. அவர் கேமரா கொடுத்து அனுப்பிச்சாங்கல, அவரே ஷூட் பண்ணாரு. ஒரு ஐபோன் எடுத்துட்டு கேமரா எடுத்து போறீங்க இல்லையா? கேமரா இது 5D குள்ள தான் எடுத்துட்டு போக கூடாதுட்டான். அப்புறம் ஐபோன்ல தான் ஷூட் பண்ணாரு. பயங்கரமா ஃபாஸ்டா பண்ணுவாரு. ஓ இவரு ஆக்சுவலி சூப்பரா பண்ணிட்டாரு. நல்ல ஸ்கேட்டர் ப்ரோ அவரு. அன்னைக்கு அந்த சீன் வரை அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஐ மீன் நாங்களே கிடையாது. எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வர வச்சிட்டாரு பிரவீன் ப்ரோ. எனக்கு அது வெள்ளாடணும்னு ஆசை. என்ன சொல்லி உள்ள போறது, சரி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ள வந்துட்டேன். ஆமா கரெக்ட். பட் எத்தனை வாட்டி விழுந்தேன்ல அந்த ஃபர்ஸ்ட் டைம் விழும்போது ஓகே. செகண்ட் டைம் எல்லாம் முடியல என்னால.
இல்ல நான் இதுல புடிச்சா யாராவது ஒருத்தருக்கு நாளே பரவாயில்ல, இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அவர் என்னால கீழே விழுந்துட்டாரு. 2 பேரும் தனித்தனியா நின்னா கூட நின்றுவாங்க, 2 பேரும் கையை பிடிச்சா கன்ஃபார்ம் வந்துருவாங்க. பிரீத்தி அதுவும் வந்துட்டு எப்படின்னா அவங்க ஸ்கேட் பண்ணும்போது அவங்க விழக்கூடாது இல்ல, என்ன குச்சி இழுத்து விட்டுருவாங்க. அதான் சொல்றது. எவ்வளவு நேரம் வலிக்காத மாதிரி நடிக்கிறது. நீங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி விழுந்துட்டீங்கல்ல, அது இன்னொரு வாட்டி அதுக்காக 10 வாட்டி விடலாமா? அழுக்கான ட்ரெஸ் எடுத்து அழுக்கலாம் ப்ரோ, புது ட்ரெஸ் முடிக்கிறதுக்குள்ள கேமரா ஃப்ரண்ட்லயே ஐ மீன் பேக்லயே வைக்க முடியல ப்ரோ. பேக் ஃபுல்லா ஈரமா இருக்கு, ஃப்ரண்ட்ல தான் கேமரா வைக்க வேண்டியதா இருக்கு. பட் யா ரக்ஷன் கிட்ட அந்த வீடியோஸ் இருக்கு. நைஸ் நக்ஷன் அதை போடுங்க. சேஃபா ரக்ஷன் அந்த வீடியோ போடலாம் ப்ரோ, எஸ்கேப் ஆபாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து யார்கிட்ட ப்ரோ ஒர்க் பண்ணீங்க டைரக்ஷன்ல வந்து இதெல்லாம் லேர்ன் பண்ண? who was your guru? ஒரு படம் மட்டும் ஒர்க் பண்ணுங்க, இக்னிஷனோட ஒரு நெட்ஃபிளிக்ஸ் போட்டு 10 days ஷூட். ஏன்னா நம்ம டீம்ல எனக்கு பார்த்த வரைக்கும் ஐ திங்க் அசோசியேட்ஸ் எல்லாருமே புதுசு டைரக்ஷன் டீம்ல. உங்க டீம்ல எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க செந்தில் அண்ணா மட்டும், செந்தில் கோஆர்டினேட்டர், செந்தில் அண்ணா மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ப்ரோ. கோடாக்டர் அவர் தான் உங்க படத்துல இருக்கு. வெயிட் பண்ணிப்போம் எங்க படமா? சோ ஆனா எப்படி நீங்க இவ்வளவு பெரிய சேலஞ்ச், எல்லாருமே புது பசங்க, அவ்வளவு கான்ஃபிடன்ட். ஆக்சுவலி வந்து படமா பாக்கும்போது நீங்க ஏதோ இந்த ஜிகர் தண்டா மாதிரி எடுத்த மாதிரி இருக்கீங்களா வச்சு, ஏய் பண்ணுங்கடா நான் எடிட்ல பாத்துக்கிறேன். ஆக்சுவலி அப்படிதான் சீரியஸ்லி கரெக்ட். ஹி இஸ் லைக் ஓகே. அதாவது இந்த மொத்த கிரவுட மேனேஜ் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சு. நாங்க அங்க போய் நாங்க ஒண்ணு பண்ணுவோம், ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது பண்ணுவோம், வேற என்னென்ன பண்ணுவோம். ஹி ஜஸ்ட் லெஃப்ட் அஸ், நீங்க பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு. பட் ஸ்கிரீன்ல சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. உங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ ஐ திங்க் உங்க கூட தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். 10 செகண்ட் தான் பதில் சொன்னாரு, 45 நிமிஷமா கேள்வி கேக்குறான். அவர் எப்பவும் பேச மாட்டாரு. அவர் இல்ல, நீங்க பேசுறதுலாம் நீங்க பேசுறீங்க. இப்ப வந்து ஆகாஷ் ப்ரோ 1 minute 1 மினிட் பேச வைக்கணும். படத்தை பத்தி ஒரு 1 minute. கரெக்டான கேள்வி கேளுங்க. நம்மளே கரெக்டான இல்ல சொல்லுங்க பொருள் இல்ல, நல்ல கேள்வியா கேட்டு பேச வைங்க. இவரு அசெம்பிள் பண்றது தான் கஷ்டமாயிடுச்சு. பட் வந்துட்டா எல்லாமே வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் சொல்லிட்டு இருந்தது வச்சு எங்களை வச்சு இவ்வளவு சூப்பரா ஒரு படம் பயங்கரமா எடுத்துட்டீங்க. திடீர்னு ரியலைஸ் நீங்க இவ்வளவு ஒரு அழகா ஒரு விஷயம் பிளான்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ற ஃபீலிங்கே எல்லாம் இருந்துச்சு. சரி ஜாலியா போங்க பண்ணுங்க அப்படிதான் வச்சுக்கோங்க. எனக்கு தானே ஃபீலிங். மேக்ஸிமம் 3 நாள் தான் எடுத்துட்டு ஒரு ஷெட்யூல். 3 நாளைக்கு மேல ஒரு ஷெட்யூல். அமெரிக்கா மட்டும் தான் 10 நாள். அதுதான் லாங்கெஸ்ட் ஷெட்யூல் நினைக்கிறேன். ஆமா, ஒரு 1.5 வருஷம் 3 நாள் எடுத்தா நல்லா இருக்கு பாக்க. 1 வருஷம் 3 இல்லாட்டி அவ்வளவு வந்திருக்காதுல்ல. கரெக்ட் தான். எடுத்தது 55 days தான். ஆனா பொறுமையா எடுத்து எல்லாரும் லுக்கும் வந்துக்கும், எல்லாரும் ஷேப் ஷிஃப்ட் ஆயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே இவங்க ஸ்கூல் கட்டா இருந்தாங்க, அடுத்ததுக்கு லுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் தான் போட்டு. ஆமா ப்ரோ முக்கியமான நீங்க சொல்ல ஞாபகப்படுத்திட்டீங்க பகத் சார். அதுதான் அவங்க பூஸ்டிஸ் அவன்தான் படம் அப்படியே ஒரு எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசுறாங்க, இங்கிலீஷ்ல தப்பு கண்டுபிடிக்கிறாரு. பதில வெட்டலாம், நீ கேக்குற கேள்வியே வெட்டலாம். அவரோட வேலை செஞ்சது படத்துல அவரு உங்களுக்கு ஒத்துப்பான்னு நினைச்சு கூட பாக்கல, ஒத்துக்கிட்டாரு. But I think last minuteல ஃபாத் சார் வந்தாரு. அது முன்னாடி எல்லாமே ஓகே பண்ணாங்க. ஒரு சீன் நம்ம எடுக்கல, வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில அவர் கேட்டா பண்றேன்ட்டாரு. கண்டிப்பா இதுக்காகவே இங்க இருந்தே பகத் சார் ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. யூஎஸ் தான் இருக்கு. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருந்தாங்க. அவ்வளோ டேக் அவ கேட்பாரு, அவளுக்கு கேட்பாரு, நம்மளே போதும். அவர் தான் 6 மணிக்கு போகணும்னு சொல்லி டைம் சொல்லிருப்பாங்க. அவர் வந்து 5:45க்கு இது இன்னொரு டேக் போலாமா அப்படின்னு கேட்பாரு. சார் நீங்க தான் சார் வேகமா போடுன்னு சொன்னீங்க, ஆனா அவரே அவ்வளவு இன்வால்வ் ஆயிருந்தாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த இன்டர்வல் பிளாக் வந்துட்டு ஃபுல்லா டேக் ஓகே அப்படின்னு சொல்லி லைட் எல்லாம் எடுத்துட்டோம். லைட்ல எடுத்து அதுக்கப்புறம் அவர் கேட்டாரு, இல்ல அதை பார்த்து இல்ல ஒரு 1 more பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 டயலாக்ஸ் எடுத்து ஆட் பண்ணோம். ஆமா கிரேன் போட்டு திருப்பி அவர் படம் முடிஞ்சு கூட கேட்டாரு, இன்னும் வண்டி கூட எடுத்துக்கோங்க என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் கூட வரேன். கரெக்டா 4 சண்டே எடுத்தோம். அவர் வச்சு 3 சண்டே 4 சண்டேயோ வேற ஒரு ஷூட்ல ஃபுல் டேக்ஸ் ஃபுல் படம் லாக். எல்லா சண்டேயும் அவர் வரலாம் ஷூட்டுக்கு. ரொம்ப நேரமா இவர் அமைதியா இருக்காரு. ஆமா ஆமா இவரு சரி இந்த மெட்ரோ ட்ரெயின்ல ஸ்டாப்பிங் வந்தா இறங்கிடுற மாதிரியே உட்கார்ந்திருக்காரு. கமான் சூதர் அமெரிக்கா வேணாம் உள்ளூருக்கு வரலாம். அமெரிக்கான்னு பேசிட்டு இருந்தீங்க, சரி நீ பேசி முடிங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் அடுத்து பாப்பான்னு பேசிட்டு இருந்தா சரி அவர்லாம் பேசி முடிச்சு இப்பதான் திருச்சி கேங் 4 பேர் திருச்சிங்க. 4 ஆமா 4 திருச்சி அவுட் டோர் பண்ணிட்டோம். ஆமா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals.